பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். புது வருஷத்துல பிரவேசிக்க போறீங்க. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. புதிய நன்மைகள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய கிருபைகளை நினைத்து அவரை துதிக்கணும். இந்த வருஷம் முழுவதும் நடத்தி கொண்டு வந்தது கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனை பாடு, உபத்திரவம், ஆபத்துகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார்ல. அதெல்லாம் நினைத்து ஆண்டவரை நம்ம துதிக்கணும். அப்போ ஆதியாகமம் 32:10 யாக்கோபு என்ற ஒரு பக்தன் பாருங்க சொல்றாரு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரன் அல்ல. ஆண்டவருக்கு முன்னால அவர் சொல்றாரு, நீர் என்னை நடத்தி கொண்டு வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். நான் ஒரு கோலோட நான் அந்த இடத்தை விட்டு போனேன். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் தந்திருக்கிறீங்க. மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், இவ்வளவு காரியம் தந்திருக்கிறீங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரன் அல்ல. நான் இதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இதெல்லாம் உடைய கிருபை, கிருபை, கிருபை. அப்ப திரும்பி பாருங்க, என் பரிசுத்தம், என் பக்தி, என் ஜபம் என்னாலதான் அப்படின்னு நினைக்க தோணுதா? அப்படி இல்லைன்னா இல்ல, தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவருடைய கிருபை. அவர் என்னை பாதுகாத்தார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை நடத்தினார். அந்த தயவை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். யாக்கோபு அப்படிதான் ஆண்டவரை துதிக்கிறார். இன்னைக்கு நீங்களே யோசித்து பாருங்களேன், இந்த வருஷத்துல எத்தனை ஆபத்து உங்களுக்கு வந்துச்சு. கண்ணுக்கு தெரிந்த ஆபத்து, தெரியாத ஆபத்து, எத்தனை வியாதி உங்களை தாக்கிச்சு. ஆனா நீங்க படுக்கையில விழல, நீங்க ரொம்ப பாதிக்கப்படல, மீண்டு வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் தேவனுடைய கிருபை. ஒண்ணுமில்லாத நிலைமையிலிருந்து தேவன் என்னெல்லாம் தந்திருக்கிறாரு. வேலை செய்ய பலன், பிசினஸ் பண்ண பலன், வியாபாரத்தில் ஆசீர்வாத நன்மைகள், அதெல்லாம் நினைச்சு பார்த்து தேவரீர் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இதெல்லாம் உடைய தெய்வ தயவு அப்படி நினைத்து தேவனை நம்ம துதிக்கிற பாருங்க, ஆண்டவருடைய உள்ள மகிழும். அது புது வருஷத்துக்கான ஒரு ஆயத்தம். ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே நீர் என்னை இம்மட்டம் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே என் குடும்பம் எம்மாத்திரம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, பாதுகாப்பு கொடுத்தீங்க, நன்மை கொடுத்தீங்க. இந்த தயவை நீர் எனக்கு காண்பிப்பதற்கு நான் எம்மாத்திரம். உம்முடைய கிருபையை நினைத்துமை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.